வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டயர்ட் ஐஏஎஸ் ஆபிசர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். எப்படியோ திமுக, காங்கிரஸ் கூட்டணி வந்து இன்னைக்கு உறுதியாயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா 3 மாதங்களாக நடந்த இந்த சோசியல் மீடியா வாராக இருக்கட்டும், இல்ல பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸ்ல நடந்த இந்த விமர்சனங்கள் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஒரு பின்னடைவை இந்த கூட்டணிக்கு ஏற்படுத்தியிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆப்பரேஷன் சக்சஸ் பட் பேஷண்ட் டெட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இன்னைக்கு என்னதான் ஒரு கூட்டணி வந்து உறுதி ஆயிடுச்சு அப்படின்னாலும், களத்துல இந்த கசப்புகள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருதே. இதை எப்படி பார்க்கிறீங்க? இல்ல களத்துல வராது. இப்ப அது கட்சிக்குள்ள வராது. ஏன்னா திமுக தொண்டர்கள் தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுப்பட்டு தான் நடப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு கசப்பு வந்துருச்சு இவங்க 2 பேருக்கு நடுவுல அப்படின்னு சொல்லி வெளியில தெரியிற அளவுக்கு காங்கிரஸ் நடந்துகிட்டது. அது பாருங்க அவங்க என்னென்னலாம் கேட்டாங்க. 45 சீட்டோ என்னமோ கேட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளாட்சியில எங்களுக்கு 20% வேணும்னாங்க. ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க. கடைசியில என்ன கிடைச்சது அவங்களுக்கு? 3 சீட்டு அதிகமா கிடைச்சது. ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடைச்சது. இப்ப இத என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. இத அவர் ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாருன்னா போதும்ல. எங்க ஆளுங்க 30, 45ன்னு இருக்காங்க. கூட ஒரு 3 குடுங்கன்னு சொன்னா இவரு சரின்னு சொல்லி போன தடவ அப்படித்தானே பண்ணாரு. நாடாளுமன்ற தொகுதி 9 தான் குடுப்பேன்னாங்க. இவர்ட்ட பேசினாரு, ஸ்டாலின்ட்ட பேசினாரு. 10 ஆக்கி விட்டார்ல. இப்ப காங்கிரஸ்க்கு இதுல ஜெயிச்ச மாரியான ஒரு பிக்சர் வர்றதுக்கு சான்ஸே இல்லாம போச்சு. ஏன்னா அவங்க மலைய கேட்டாங்க. அவங்க கேட்டதுல எதுவுமே இல்லாம 3 சீட்டு ஜாஸ்தியா குடுத்திருக்காரு. ஒரு பார்லிமெண்ட் ராஜ்யசபா சீட் ஒண்ணு குடுத்திருக்காரு. அதனால காங்கிரஸுக்கு இமேஜ் இதுல கூடல. இன்னும் சொல்லப்போனா திமுக ரொம்ப வலிமையான ஒரு கட்சியா தான் தன்னுடைய கூட்டணியை ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறது தான் திமுகவுக்கு வந்திருக்கு. அதனால பப்ளிக் ஒப்பீனியன்ல திமுக பத்தின மரியாதை தான் கூடும். இதை எப்படி டீல் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு இஷ்யூனா அதுல திமுகவுக்கான மரியாதை தான் கூடும். அதுல சந்தேகமே இல்லை. தேர்தல் சமயத்துல இது ஒன்றும் குழப்பம் வராது. இப்ப காங்கிரஸுக்கு குழப்பம் ஏற்படுத்துற அளவுக்கு அவங்ககிட்ட எங்க தொண்டர்கள் இருக்காங்க. அதனால அப்படிலாம் ஒன்றும் வராது. இந்த தொண்டர்கள் திமுக தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடப்பாங்க. அதனால பிரச்சனை வராது. இது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண விதம், ராகுல் காந்தி ஹேண்டில் பண்ண விதம், இதை எப்படி பார்க்குறீங்க? ராகுல் காந்தியை பத்தி ரொம்ப நல்ல அபிப்பிராயம் உருவாகிக்கிட்டு இருந்தது அந்த பாரத் ஜோடோ யாத்திராவுக்கு அப்புறம். உண்மையிலேயே முதிர்ச்சி பெற்ற தலைவராகத்தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே காட்டுச்சு. ஆனா இதுல யார் அட்வைஸ் பண்ணாங்கன்னு தெரியல. தப்பான அட்வைஸ். அந்த அட்வைஸை கேட்டு ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் பிரச்சனை கொடுத்த போது அதை ஒரு அடிப்படை உரிமைகளை பாதிக்கிறதுலாம் அவர் எழுதியிருக்கலாம். ஆனா தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக நீங்க பண்றீங்கன்னு சொல்லி அவர் எழுதுனது அவருடைய மரியாதையை கொஞ்சம் குறைச்சிருச்சுங்கிறது உண்மை. ஜனநாயகத்துல தமிழ் கலாச்சாரத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கு? அதுவே ஒரு தெலுங்கு படத்துடைய தழுவல். அதனால தமிழ் கலாச்சாரத்தை பத்தி ஒன்றும் சொல்ல. ஆனா நிச்சயமா இந்த மாதிரி சென்சார் இதெல்லாம் போட்டு அவங்கள பிடிச்சி இது பண்றது தவறு. அதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். அந்நேரமே இவங்க தாவேக்காவை ஒரு இதா காட்டுறாங்க. எங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாயிருச்சு. இதை உண்மையில பாதிக்கப்பட்டது தாவேக்கா தான். எல்லா கட்சியுமே தாவேக்காவை காட்டி காட்டி தங்களுக்கு வசதி தேடிக்கிட்டாங்க. அமமுகவும் இவரு அன்புமணியும் அதே தான் பண்ணாங்க. தாவேக்காவோட நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்னு ஒரு நியூஸை ஃப்ளோட் பண்ணி விட்டாங்க. உடனே பிஜேபி ஷாக்ட் ஆயிட்டாங்க. எப்படியாவது இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அன்புமணியை முதல்ல இவரு ஏபிஎஸ் கொண்டு வந்துட்டாரு. அதுவும் நல்ல நல்ல கொடுத்து அன்புமணி அதை வச்சு என்ன பண்ணாரு? தன்னுடைய ராஜ்யசபா சீட்டை தக்க வச்சுக்கிட்டாரு. தன்னுடைய கட்சிக்கு போதுமான இடங்கள் வாங்குறதுக்கு அவங்களை ஒத்துக்கிட வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி இங்க காங்கிரஸ் 3 சீட்டு ஜாஸ்தியா வாங்கிட்டாங்க. ரொம்ப அதிகமா வாங்கலாம்னு 3 சீட்டாவது ஜாஸ்தியா வாங்கிட்டாங்க. அமமுக இவங்க கூப்பிட்டு உங்களை மரியாதையா நடத்துறோம்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு வந்துட்டாங்க இங்க. அது மாதிரி தாவேக்காவை பயன்படுத்தி இவங்க எல்லாரும் வளர்ந்துட்டாங்க. தாவேக்கா தான் பாவம். ஒன்னே ஒண்ணுதான். வள்ளலார் சொன்னதுக்கும் விஜய்க்கும் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்குன்னா, கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு அந்த காலத்துல வள்ளலார் சொன்னாரு. அது மாதிரி இவரும் கடைவிரித்தார் கொள்வார் இல்லை. இதுதான் அப்ப உண்மை. என்ன மாதிரியான ஒரு மனநிலையில கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்குல்ல. அதிமுகவ டோட்டலா அந்த அதிமுக கூட்டணி ஒரு ஆப்ஷனே இல்ல அப்படின்னு தேமுதிக போன்றவர்கள் நிராகரிச்சுட்டு, விஜய பயன்படுத்தி, தாவேகாவை பயன்படுத்தி திமுகவுல நம்ம ஒரு இணையணும். திமுக கூட்டணியில இணையணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்தாங்க. விஜய் மேல உண்மையாக அவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்ததா? இல்ல வெறும் விஜய பயன்படுத்துனாங்களா? அப்படிங்கிறது ஒரு கேள்வி. 2வது விஷயம், ஏன் சார் அதிமுக கூட்டணி மீது எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாம, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களே ஒரு முன்னாள் முதலமைச்சர் கூட இங்க சேரக்கூடிய ஒரு ட்ரெண்ட் எப்படி பார்க்குறீங்க? மக்களிடையே இது என்ன பெர்ஸ்பெக்டிவ் இல்ல மக்களிடையே என்ன பெர்ஸ்பெக்டிவ் ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா மக்கள் நிறைய பேர் இன்னும் 3000 ரூபாய்க்கும்
3 கட்டிங்க்கும் 3 கோழி ஷாப்ஸுக்கும் ஓட்டு போடுற ஆளுங்க நிறைய இருக்க வரைக்கும் இந்த மக்கள் வந்து உருப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் இருக்க வரைக்கும் டோட்டலா வந்து மக்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு சொல்ல முடியாது. அனலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி பகுத்து ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய கூட்டம் அவங்களும் இருக்காங்க மக்கள் மத்தியில. அவங்க வந்து நிச்சயமா வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லிடலாம். இந்த திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில உள்ள கட்சிகளுக்கு இடையில கருத்து வேறுபாடு இல்லையா? நிச்சயமா இருக்கு. மார்க்சிஸ்ட் வந்து இன்னும் வேகமா போகணும்னு நினைப்பாங்க. இவங்க திமுக வந்து போகணும், பயணம் செல்ல வேண்டும். ஆனால் இந்த விரைவு முடியாது. அப்படி அதே மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகள் கூட அவங்களுக்கு வந்து இது இருக்கும். ஸ்பீடை பத்தி ஒரு இது இருக்கும். ஆனா கொண்ட கொள்கையை பத்தி வித்தியாசம் இருக்காது. இப்ப இவன் தேமுதிக உட்பட இங்க வந்து சேர்ந்திருக்காங்கல்ல, அத்தனை பேர்லயும் பெரியார் மேல மரியாதை இல்லாம யாராவது இருக்காங்களா திமுக கூட்டணியில? கேட்டு பாருங்க. இல்லை. எல்லாருமே பெரியார் மேல மதிப்பு ஒரு விஷயம். இங்க இவங்க வந்து பிஜேபி வந்து பெரியார் படத்தை போட்டுட்டு எடுத்துட்டாங்க. அது அவங்களுடைய உரிமை. சில பேர் அதை வந்து அதிமுகவை குறை சொல்ல பார்த்தாங்க. அது அவங்க கட்சி மாநாடு அவங்க நடத்துறாங்க. பிரைம் மினிஸ்டர் வர்றாரு. ஏதோ யாரோ ஒருத்தர் பெரியாரை போட்டு வச்சிட்டாரு. அதை இவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதன் மூலம் அவங்க என்ன சொல்ல வந்தாங்க? பெரியார் கூட எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. தெள்ளத் தெளிவாக பிஜேபி சொல்லுது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். தெள்ளத் தெளிவா சொல்றாங்க. எங்களுக்கு அவருடைய கொள்கையில வந்து உடன்பாடு கிடையாது. இப்போ இதுல வந்து திரிபுராவில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி லெனினுடைய இதுக்கு வந்து ஒரு உடைச்சாங்களோ ஏதோ ஒன்று நடந்தது அகர்தாலால. உடனே ஹெச் ராஜா என்ன சொன்னாரு? அவன் அடுத்து இங்க உடைக்க வேண்டியது பெரியார் சிலையை தாங்கிற மாதிரி பேசினார், பதிவு விட்டாரு. அதுக்கப்புறம் சொல்லிட்டாரு, நான் சொல்லலைங்க, என் ஆள் வந்து எனக்கு தெரியாம பதிவு போட்டான்னு சொல்லிட்டு ஜகா வாங்கினார். அது ரெண்டாவது விஷயம். ஆனா இவங்க எல்லாருமே வந்து பெரியார் கொள்கைகளை இவங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மக்கள் மத்தியில் யார் மத்தியில ஒரு கேள்வி வரதா, அதிமுக வந்து தன்னுடைய அடிப்படை கொள்கையிலேயே உடன்பாடு இல்லாத ஒரு கட்சியோட போய் சேர்ந்திருக்காங்க. எப்படி இந்த கூட்டணி வந்து கொயலஸ் ஆகும் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே வரும். அடுத்து வந்து இப்ப முக்கியமான ஒரு விஷயம், இங்கேயும் வந்து கூட்டணியில வந்து சீட்டெல்லாம் பத்தி பிரச்சனை வந்தது. திமுக கூட்டணியிலையும் வந்தது. அதிமுக கூட்டணியிலையும் இவர் பிரைம் மினிஸ்டர் வந்து வந்துட்டு போனதுக்கு அப்புறமும் பிரச்சனை தீரல. அதிமுக கூட்டணியில் என்ன நடந்துச்சு? அமித்ஷா கூப்பிட்டு விட்டாரு, எடப்பாடி தில்லிக்கு போனாரு. இங்க என்ன நடந்துச்சு? இவங்க பேசாம இருந்தாங்க. திமுக நாங்க சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம், இதுக்கு மேல செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு. காங்கிரஸ் வந்து சிதம்பரத்தை திமுகவுடைய ஆபீஸுக்கு அனுப்பினாங்க, திமுக தலைவருடைய வீட்டுக்கு அனுப்பினாங்க. அப்ப யாரு ஸ்ட்ராங்கா இருந்து ஃபங்க்ஷன் பண்றாங்க இந்த ரெண்டு கூட்டணியில? இருக்கிறதுல பெரிய கட்சிகள்னா இந்த பக்கம் திமுக, அந்த பக்கம் அதிமுக. ஆனா திமுக வந்து தான் பெரிய கட்சிங்கிறத உணர்ந்து அந்த ஆளுமையோட செயல்படுறாங்க. ஆனா அகங்காரத்தோட செயல்படல. சிதம்பரம் வந்தா இல்ல நாங்க பேச மாட்டோம், ஏற்கனவே சொல்லிட்டோம்னு சொல்லல. நண்பர் வந்திருக்கீங்க பேசுவாங்க, ஆனா இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு, நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். அதனால கடைசியில் சொல்றோம், நாங்க 25 சீட்டு, அதுக்கப்புறம் ஒரு ராஜ்யசபா, இதை வேணா எடுத்துங்க இல்லைன்னா விட்டுருங்கன்னு சொல்லிட்டோம். அப்படி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் டெல்லியில இருந்து சிதம்பரத்தை அனுப்புறாங்க. அப்புறம் சிதம்பரம் வந்து சொல்றாரு, சரி அவங்க ஏதோ சொல்றாங்க, உள்ள என்ன நடந்திருக்கும் நமக்கு தெரியாது, நம்ம கெஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரி தான் பேச்சு நடந்திருக்கும். சரி, அதை பத்தி இப்ப பேச வேண்டாம், கூட்டணி வந்து தொடர்ந்து இருக்கணும், அதுக்கு நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து வரணும். இந்த ரீகன்சிலியேட்டரி டோன்ல சொன்ன உடனே ஸ்டாலின் வந்து விட்டு கொடுத்துட்டாரு, கூட 3 சீட் எடுத்துங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை இங்க நடக்குது. அங்க என்ன நடக்குது? 70 எனக்கு பத்திரிகை செய்தியிலிருந்து தெரியுது, 70 எனக்கு கொடு, 70 75 பிஜேபி கேட்கிறாங்க. சுத்தி உள்ளவங்களுக்குலாம் நாங்களே பங்கு கொடுத்துக்கிறோம், நீ என்கிட்ட கொடுத்துரு, டோட்டல் டீல். அதுக்கு இவர் வந்து என்ன சொல்றாரு எடப்பாடி? இல்ல அப்படி இல்லை, நான் தான் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் நான் தான் பிரிச்சு கொடுப்பேன். உடனடியே அமமுக என்ன சொல்லுது? நீ கொடுத்து நான் வாங்க வேண்டியதில்லை, நாங்க பிஜேபி வாங்கிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா உண்மையான பிரச்சனைகள் ரெண்டு கூட்டணிக்குமே எப்போ வரும்? சீட்டு கொடுத்துட்டாங்க டிஎம்கே, எந்தெந்த சீட்ல கண்டெஸ்ட் பண்றாங்க போது சில சிக்கல்கள் வரும், நிச்சயமா வரும். ஆனா அது வந்து சிக்கல்கள் வரும், பிரச்சனைகள் வராது, சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு விடும். அதை அவங்க தீர்த்துருவாங்க டிஎம்கேல. இங்க வந்து எந்த சீட், எத்தனை சீட்டுங்கிறதே இன்னும் உறுதியாகல, யார் யாருக்கு எத்தனை சீட்டுங்கிறது இன்னும் உறுதியாகல. உறுதியானதுக்கு அப்புறம் யார் யாரு எதை எதை கேட்பாங்க அப்படிங்கிறது இன்னும் உறுதியாகல. இந்த நிலைமையில வந்து இருக்காங்க. அதனால அதிமுக கூட்டணிக்கு உள்ள சிக்கல்கள் வந்து அதிகம்தான். ஆனால் அந்த சிக்கல்களையும் தீர்த்து வைப்பதற்கு சஞ்சீவினியாக, மாமருந்தாக பிஜேபி நம்புவது இடி, சிபிஐ, இன்கம் டாக்ஸ், இதைத்தான் நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ஆ, ஒரு காலகட்டத்துல கலைஞருடைய மறைவுக்கு பிறகும், அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகும், ஒரு வெற்றிடம் இருக்கு தமிழ்நாட்டுல. அப்படிப்பட்ட ஆளுமைகள் இல்ல. அப்படிங்கிற ஒரு நிலைய வந்து தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய ஆளுமையை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு ஆளுமை இல்ல. அங்க ஒரு வெற்றிடம் இருக்கு. அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து சமீப காலமாக நம்ம கேட்க முடியுது. இஃப் நாட் மோடி ஹூ அப்படின்னு கேட்ட மாரி, இஃப் நாட் ஸ்டாலின் ஹூ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்ம பார்க்கிறோம். இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல முதலமைச்சர் அவர்களுடைய பயணம், அவர் ஆட்சி நடத்திய விதம், அவருடைய உழைப்பு, இதெல்லாம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நீங்க பார்த்திருக்கிறீங்க. இந்த ஆட்சிக்கு வந்து நீங்க எப்படி பார்க்கிறீங்க இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை? இந்த ஆட்சி தொடரணுமா? வேண்டாமா? அப்படி தொடரணும்னா ஏன் தொடரணும்னு நினைக்கிறீங்க? அதாவது கலைஞர் ஜெயலலிதா போனபோது அங்க வெற்றிடம் வந்தது அதிமுகல. ஆனா கலைஞர் போனபோது வெற்றிடம் வரல. கலைஞரால உருவாக்கப்பட்டு ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் பொது வாழ்வில் இருந்து பழக்கப்பட்ட ஒரு தலைவர் அங்க இருந்தார் ஏற்கனவே. என்ன சொல்லப்போனா, இறுதியாக நடந்த சட்டமன்ற தேர்தல்ல வந்து கலைஞர் ஆட்சிய பணிங்கிறது ரொம்ப கம்மி. களப்பணி வந்து ஸ்டாலின் தான் பண்ணியிருந்தாரு. அதனால வெற்றிடம் வந்து திமுகல என்னைக்குமே இருந்ததில்லை. இத அவங்க வேற மாரி பேச பார்த்தாங்க. கலைஞருக்கு ஆளுமை போச்சு, இப்ப ஆளுமையே இல்லன்னு. ஆளுமை வந்து இருந்தது. அந்த ஆளுமை நன்றாக அறியப்படத்தக்க விதத்தில் தன்னை பக்குவப்பட்ட ஒரு ஆளுமையாக காட்டிக் கொண்டது. ஸ்டாலின்ங்கிறது. அதுதான் உண்மை. இன்னைக்கு ஸ்டாலின் வந்து அனைத்திந்திய அளவில் அறியப்பட்ட மரியாதைக்குரிய ஒரு தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறது யாராலையுமே மறுக்க முடியாது. இந்த இது தொகுதி மறுசீரமைப்பில் வந்து யார் கூட்டம் கூட்டினது? அனைத்து இந்திய அளவில் ஸ்டாலின் தான் கூட்டம் கூட்டினாரு. இதுல வந்து 15% சீட் வந்து மெடிக்கல் காலேஜில் வந்து சென்ட்ரல் கோட்டா. அதுல ஓபிசிக்கு வந்து இடம் இல்லாம இருந்தது. அதுல வழக்கு போட்டு ஜெயிச்சது யாரு? அதுல வந்து என்ன தமிழ்நாட்டில் உள்ள ஓபிசிக்கு மட்டுமா கிடைச்சது? அனைத்து இந்திய அளவில் உள்ள எல்லா ஓபிசிக்கும் அங்க கிடைச்சது. அந்த போராட்டத்தை நடத்தினது திமுக தான் நடத்தினாங்க ஸ்டாலினுடைய தலைமையில. இது மாதிரி வரிசையை எத்தனையோ சொல்லிட்டு போலாம். அப்போ மாநில அளவில் வந்து யார் வந்து இது காலை சிற்றுண்டி வந்து மாணவர்களுக்கு கொடுத்தது யாரு? அரசு பள்ளிக்கூடத்தில் மயில மாணவர்களுக்கு கொடுத்தது யாரு? இந்தியாவில் ஸ்டாலின் தான் கொடுத்தாரு. தன்னுடைய மாநிலத்திலையும் பண்ணியிருக்காரு. மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாகவும் பண்ணியிருக்கிறாரு. அனைத்து இந்திய அளவில் வந்து அரசியல்ல வந்து இன்னைக்கு குறிப்பிடத்தக்க தவிர்க்க முடியாத ஒரு நபராக இருக்கிறதுனால அவர் நிச்சயமா வளர்ந்திருக்கிறார். அதுல சந்தேகமே கிடையாது. திடீர்னு வளரலை. தன்னுடைய வளர்ச்சியை வேகப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே வளர்ந்த ஒரு நபர் தன்னுடைய வளர்ச்சியை வந்து வேகப்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடிக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆளுமைங்கிற ஒரு இமேஜ் கிடைக்கல. என்னுடைய நண்பர்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, அவர் சிஎம் இருந்தபோது ஹி வாஸ் கேப்பபிள் ஆஃப் டேக்கிங் குயிக் டெசிஷன் சொன்னாங்க. அப்போ அது ஒரு பெருமை தான். ஆனா அவர் தன்னுடைய இமேஜ் அந்த மாதிரி வந்து வெளியில வந்து கொண்டு வர முடியவில்லை அப்படிங்கிறது உண்மை. எனக்கு தெரிஞ்சு கொரோனா காலத்துல அதிமுக ஆட்சி நடந்த விதம் போற்ற தகுந்தது. நல்லா பண்ணாங்க. இந்த 7.5% ரிசர்வேஷன் வந்து மெடிக்கல் காலேஜில் கொண்டு வந்தது போல்டு ஸ்டெப், நல்லா பண்ணாரு. இந்த 2 தவிர அவங்களோட ஆட்சியில குறிப்பிடத்தக்க மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துக்கு குறிப்பிடத்தக்க எது இருந்ததுன்னா, நான் வந்து இந்த மதிய உணவு சாப்பாடு கொடுத்தது, சத்துணவு திட்டம் கொண்டு வந்தது அப்படிங்கிறது தான். அதை தவிர அவர் எமர்ஜென்சி சப்போர்ட் பண்ணதை பத்தி நான் வந்து ரொம்ப பாராட்டி சொல்லவா? அல்லது இதை வந்து கேபிடேஷன் ஃபீ கொண்டு வந்து இதெல்லாம் வந்து தனியார் நிறுவனங்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு வழிவகுத்தாரு இன்ஜினியரிங் காலேஜில், அதை பத்தி ரொம்ப பெருசா சொல்லவா? அல்லது இதை வந்து தன்னுடைய கட்சிக்காரங்கிட்ட வந்து ஒரு முதலமைச்சர் இருந்துகிட்டு நம்முடைய ரத்தங்கள் கத்தி வைத்துக் கொள்ளுங்கள்னு சொன்னாரு சுய பாதுகாப்புக்கு, ஒரு மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் இருந்துகிட்டு அதை பத்தி பேசவா? பேசுறதுக்கு என்ன இருக்கு எம்ஜிஆர் பத்தி? அந்த சத்துணவு திட்டம், அதை தவிர தனிப்பட்ட முறையில வந்து அவர் மாபெரும் கொடையாளி. இந்த 2 தவிர அவரை பத்தி பேசுறதுக்கு, சிஎம்ங்கிற முறையில் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதே மாதிரி இவருக்கு வந்து எடப்பாடிக்கு வந்து நல்ல திறமையான நிர்வாகியாக அதிகார மட்டத்துல வந்து அவருக்கு வந்து ஒரு திறமையான நிர்வாகிங்கிறது வந்து இல்ல. அவங்க சொன்னது சரியான்னு சொல்லிடுறேன்னா, விரைந்து முடிவெடுக்கும் ஆற்றல் கொண்டவர் அப்படின்னு சொன்னாங்க. அது அதிகார மட்டத்துல வந்து அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பேர் வந்து இருந்திருக்கு. ஆனா அதை வந்து அவர் வந்து வெளியில வந்து காமிக்க தவறிட்டார். ஒரு இமேஜை வளர்க்கணும். அவருக்கு அந்த மாதிரி அந்த இமேஜை வளர்க்கணும்னா விரைந்து முடிவெடுக்கிறதுனால மட்டும் அந்த இமேஜ் வராது. விரைந்து நல்ல முடிவுகளை தொடர்ந்து எடுக்க வேண்டும். அப்படின்னா தான் அந்த இமேஜ் வரும். அப்படிப்பட்ட முடிவுகள் வந்து ஸ்டாலின்ட்ட வந்து கன்சிஸ்டன்சி இருக்கிறது. இன்கன்சிஸ்டன்சி வந்து கிடையாது ஸ்டாலின்ட்ட வந்து. அதனால நிச்சயமா வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுமைக்கும் அறியப்பட்டு இன்னைக்கு காங்கிரஸுக்கும் இவங்களுக்கு இடையில இருந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. அந்நேரம் ஸ்டாலினை யாராவது குறை சொன்னாங்களா? ராகுலை பத்தி நல்ல இமேஜோடு இருந்த பல பேர் வந்து என்ன சொன்னாங்க? ஏன் இப்படி வழிமாறி போறாரு, ஏன் தடுமாறி போறாருன்னு ராகுலை பத்தி தான் குறைப்பட்டாங்க. ஸ்டாலினை பத்தி யாருமே குறை சொல்லல. அந்த அளவுக்கு தன்னை வந்து சரியானபடி மக்கள் மத்தியில் வந்து ரீச் பண்ண வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க கேட்டீங்க, யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லி கேட்டீங்க. நான் ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் மாலை முரசு நடத்தின கூட்டத்தில் சொல்லியிருக்கேன். நான் வந்து எனக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு கிடையாது. நான் பெங்களூர்ல இருக்கேன்.
ஏன்னா தமிழ்நாட்டில் நான் பெங்களூர் ஓட்டு கேன்சல் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் என்னால் ஓட்டு வாங்க முடியும். ஏன்னா எனக்கு அங்கே வந்து வாக்காளர் ஆகிறதுக்கான தகுதி இருக்கு. இப்போ யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டால், ஓட்டு போடுற ரைட் எனக்கு இருந்ததுன்னா நான் நிச்சயமா திமுகவுக்குத்தான், திமுக கூட்டணிக்குத்தான் ஓட்டு போடுவேன். அதுக்கு காரணமும் வந்து நான் வந்து சொல்லிடுறேன். ஒரு சில அடிப்படை விஷயங்கள் இப்போ திமுக காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் கவர்மெண்ட்ல 35 வருஷம் இருந்திருக்கேன். எல்லா அரசுகளும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தேவை. ஆனா அடிப்படை விஷயங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணவங்க. இவங்ககிட்ட எனக்கு வந்து ஏமாற்றம் இல்லையா? சில விஷயங்கள் எனக்கு வந்து இவங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் இருக்கு. தமிழுக்கு இன்னும் அதிகமா பண்ணியிருக்கணும். ஸ்கூல்ல வந்து தமிழை வந்து கட்டாயமாக தமிழ் ஒரு மொழிப்பாடமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத செய்ய தவறிட்டாங்க அப்படிங்கிற வருத்தமெல்லாம் எனக்கு இவங்க மேல இருக்கு. ஆனால் இவங்க அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்கு தமிழக மக்களுடைய விளிம்பு நிலை மக்களை வந்து மேல கொண்டு வரணும்னு உண்மையாக உளமாற நினைத்து செயல்படுபவர்கள் பெரும் கட்சிகளில் அப்படின்னு பார்த்தா திமுக தவிர எந்த கட்சியும் இருக்குது. பெரும் கட்சிகள்னு சொன்னேன். சின்ன கட்சிகள் பார்த்தா விடுதலை சிறுத்தைகள் அது மாதிரி இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அது மாதிரி இருக்காங்க, சந்தேகமே இல்லாம இருக்காங்க. ஆனா பெரிய கட்சிகள்னு சொல்லி வச்சு பாத்தீங்கன்னா இவங்களை தவிர யாருமே இன்னைக்கு கிடையாது. இதுதான் உண்மை. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன். திமுக தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லுவேன். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க செய்யற தவறுகளை எல்லாம் சுட்டி காமிப்பேன். அது செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. நல்லது பாராட்டணும். நல்லது செய்யறவங்ககிட்ட வந்து 70% வாங்குறவர்கிட்ட நீ ஏன் இந்த மீதி 30% வாங்கலன்னு சொல்லி கீழே தள்ளி விட்டுட்டு 30% வாங்கணும்னு மேல கொண்டு போய் உட்கார வச்சேன்னா அவங்க அந்த 30% மட்டும்தான் காரியம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இவங்க வந்து இன்னைக்கு பண்றது வந்து பெரும்பான்மை மக்களுக்கு வந்து தங்களுடைய ஆட்சியில வந்து நன்மைகள் போய் சேரணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இன்னைக்கு உள்ள இந்தியாவில் உள்ள நீக்கமர நிறைந்திருக்கிற லஞ்ச லாவண்யங்களுக்கு தமிழ்நாடு விலக்கல்ல. ஆனா அதை மீறி இந்த ஏழை எளியவர்களுக்கு பலன் வந்து டைரக்டா போய் சேரணும்னு சொல்லி அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல பணம் போடுறதுல இருந்து ஆரம்பிச்சு எந்தெந்த வழியில் எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு அரசுகிட்ட வந்து ஒரு குறை இருக்கக்கூடாது, அரசினால் அவர்களுக்கு ஒரு கொடுமை நிகழக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை பத்தி தொடர்ந்து முதல்வர் வந்து சிந்திக்கிறாரு. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு பல பேருக்கு தெரியாது. இப்ப எனக்கு ஒரு பட்டா கிடைக்கல, 2 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் நான் வந்து கொடுத்துட்டேன்னா ஸ்டாலின் உத்தரவு போட்டிருந்தாரு பெட்டிஷன் வந்து 6 வாரத்துக்குள்ள டிஸ்போஸ் பண்ணணும்னு. அப்ப 2 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்த எனக்கு 6 வாரத்துல வந்து என் பேப்பர் கரெக்டா இருந்ததுன்னா எனக்கு வந்து சொல்யூஷன் கிடைச்சிடும். இது மாதிரி வந்து இன்னைக்கு உள்ள அரசுடைய குறைகளை அறிந்திருக்கிறார். அந்த அரசுடைய குறைகளை அரசின் வழி மூலமாகவே தீர்ப்பதற்கான வழிமுறைகளை பற்றி சிந்திக்கிறார். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நிச்சயமா நான் திமுக தான் ஓட்டு போடுவேன். அடுத்து வயசுல இளையவரா இருக்கிற உதயநிதி வந்து நான் சனாதனத்தை பற்றி என்ன சொன்னேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் இந்து மதத்திற்கு எதிராக பேசவில்லை. என் குடும்பத்திலேயே பக்திமான்கள் இருக்கிறார்கள். நான் பேசியது சனாதனத்தில் உள்ள ஒரு கோட்பாடை பற்றி. அந்த கோட்பாடு எங்களுக்கு ஏற்றதல்ல, யாருக்குமே ஏற்றதல்ல. அந்த வர்ணாசிரம கொள்கை ஏற்றதல்ல. அவரு தான் ஒண்ணு சொல்லிட்டு அதுல இருந்து பின்னாடி போல. வி ஷுட் அட்மையர் த யங் மேன். அது சாதாரணமான விஷயம் இல்லை. அதனால வந்து இப்படி சொல்லி பார்க்கும்போது திமுக தலைமை வந்து தமிழ்நாட்டுக்கு பத்திரமா இருக்கு. அதுதான் உண்மை. சமீபத்துல நடந்த 2 முக்கியமான பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ பத்தியும் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஒண்ணு, ஆளுநர் ஆர்.என். ரவி வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கேரள கவர்னர் வந்து தமிழ்நாடு கவர்னராக கூடுதல் பொறுப்பை வந்து ஏத்துக்க போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. இது அதிகாரப்பூர்வமாவா ஒன்றிய அரசு கிட்ட இருந்து வரதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா மமதா பானர்ஜி அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல வந்து இத வந்து அறிவிச்சிருந்தாங்க. ரவி வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு மாத்துறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அவர் எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு அரசுக்கு குடைச்சல் கொடுத்தாரு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அத வந்து எந்த அளவுக்கு ரொம்ப டாக்டிக்கலா வந்து இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஹேண்டில் பண்ணாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். மமதா கிட்ட அதெல்லாம் எடுபடும்னு நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு நாகரீகம், அரசியல் நாகரீகம் வந்து மமதா கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? அவங்க கொஞ்சம் இம்பல்சிவான ஒரு லீடர் இல்லையா? நீங்க எங்க முதலமைச்சரை பத்தி அரசியல் நாகரிகம் இல்லாதவங்க எல்லாம் சொல்லாதீங்க. அவங்களுக்கு அரசியல் அரசியல் நாகரிகம் ரொம்ப நாகரீகம் உண்டு. இல்லன்னு சொல்லல. ரொம்ப இம்பல்சிவான ஒரு லீடர் அப்படின்னு சொல்றேன். அவங்க இம்பல்சிவ் எடுத்தோம் மட்டும் இல்ல. கவுத்தோம்னு அதாவதுங்க பேசக்கூடியவர். இருங்க. அதாவது அவங்களுக்கு உள்ள துணிச்சல் இந்தியாவில் உள்ள வேற எந்த மாநில முதல்வருக்குமே அந்த அளவுக்கு துணிச்சல் கிடையாது. இந்த எஸ்ஐஆர் பற்றி தன்னந்தனியாக சுப்ரீம் கோர்ட்ல போய் வாதாடினாங்க. ஒரு மாநில முதலமைச்சர் போனாங்க. தங்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமை. அவங்க பெரிய வாதத்திறமை உள்ளவங்க கிடையாது. ஆனா அவங்ககிட்ட உண்மை இருந்தது. அந்த உண்மையோடு போய் நின்று பேசினாங்க. அந்த தைரியம் அவங்களுக்கு இருந்தது. அவங்கள நான் வந்து அவங்களுடைய சின்ன வயசுல இருந்து 1984 அந்நேரம் நான் வந்து அடிஷனல் கலெக்டரா இருந்தேன். அந்த காலத்துல இருந்து அவங்கள பார்த்திருக்கேன். ஒரு எம்பியா வந்து அவங்க முதல்ல வந்தபோது அந்த காலத்துல இருந்து பார்த்திருக்கேன். அச்சம்ங்கிறது அவங்ககிட்ட கொஞ்சம் கூட கிடையாது. அது ஒரு பெண் புலி. அது வெறுமனே சேராது, கடிக்கும்.
அதனால வந்து இங்க வந்து ரொம்ப நல்ல ஒரு மென்மையான ஒரு சிஎம்கிட்ட வந்து சந்தோஷமா இருந்துட்டார் ஆர்.என். ரவி. அங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இதை நான் கண்டிப்பா சொல்ல முடியும். நிச்சயமா சொல்ல இ முடியும். இன்னொரு விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா, நிதிஷ்குமார் அவர்கள் திடீர்னு வந்து தன்னுடைய உடல்நிலைய காரணம் காட்டி, இன்னைக்கு வந்து நான் வந்து சிஎம்மா ரிசைன் பண்றேன் அப்படின்ட்டு மாநிலங்களவை உறுப்பினரா ஆறதுக்கான நாமினேஷன ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து பீகார்ல ஏற்படுத்தியிருக்கு. நிதிஷ்குமார் கட்சியைச் சேர்ந்தவர்களே அந்த கட்சி ஆபீஸ்ல போய் போராட்டம் எல்லாம் பண்றாங்க. பாஜக வந்து மிரட்டி பணிய வைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட நிதிஷ்குமார் கட்சியைச் சேர்ந்தவர்களே வைக்கிறாங்க. பீகார்ல தேர்தல் முடிஞ்சு ஒரு 100 நாட்கள் கூட ஆகல. இது மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு தேஜஸ்வி யாதவ் வந்து சொல்லியிருக்கிறாரு. நிதிஷ்குமார் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு பொய் சொல்லி நீங்க மக்களை ஏமாத்தி ஓட்ட வாங்கிட்டீங்க. இப்ப வந்து பாஜகவை சேர்ந்த ஒருத்தர கொண்டு வந்து முதலமைச்சரா உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு பெரிய அரசியல் பரபரப்பை வந்து பீகார்ல நிகழ்த்தி இருக்கிறாங்க. இது எப்படி அவங்க புதுசா நிகழ்த்தல. எல்லா இடத்துலயும் இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இதுல வந்து மகாராஷ்டிரால வந்து என்ன பண்ணாங்க, சிவசேனா கூட அவங்களுடைய டாக்டிக் என்னன்னா, இருக்கிறதுல யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அவங்க கூட வந்து கூட்டணி வச்சுக்கிடுவாங்க. வச்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ரென்த்தை எப்படி குலைக்கலான்னு பார்ப்பாங்க. குலைச்சிட்டு இவங்க பெரிய ஆள் ஆயிருவாங்க. இதைத்தான் மகாராஷ்டிரால வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்க. ஆனா மகாராஷ்டிரால அவங்க எதிர்பாராத ஃபெயிலியர் என்னன்னா, உத்தவ் வந்து இந்த பக்கம் வந்துட்டார், காங்கிரஸ் பக்கம். அதனால அவங்களுக்கு கொஞ்ச நாள் வந்து சிஎம் அந்த ஆட்சி அவங்க கையில இருக்கிறதுங்கிறது போயிருச்சு, பறி போயிருச்சு அவங்களுக்கு. அந்த காரணத்தினால தான் அந்த நேரத்திலேயே வந்து நிதிஷ்குமார கீழே இறக்கல. இல்லைன்னா அந்நேரமே கீழே இறக்கியிருப்பாங்க. நாங்க தான் பெரிய கட்சி, நாங்க தான் சிஎம் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப நிதிஷ்குமார் வந்து இது மாதிரி நிதிஷ்குமார் சொல்றாரு, எனக்கு பார்லிமெண்ட்டுக்கு போகணும்னு ரொம்ப ஆசைன்னு சொல்றாரு. கலெக்டரா இருக்கிற ஒருத்தர், இல்லைங்க நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அசிஸ்டண்டா போயிடுறேன் அப்படின்னு சொன்னாருன்னா எல்லாரும் அதிசயப்பட மாட்டாங்க. அது அது மாதிரி தான் இருக்கு. ஆனா நான் நினைக்கிறேன் அவருக்கு அப்படிப்பட்ட கம்பல்ஷன்ஸ் இருக்கு. என்ன கம்பல்ஷன் தெரியல. சில கம்பல்ஷன்ஸ் இருக்கு. போறதை தவிர ஒரு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்காருன்னு சொல்லி நினைக்கிறேன். பிஜேபி வந்துங்க மக்களை இப்ப நீங்கள்லாம் இப்படி பேசும்போது மக்கள் மத்தியில் இது எவ்வளவு பெரிய போராட்டத்தை உணர்வு உருவாக்கி இருக்குன்னு சொல்றீங்க. இவர் நிதிஷ்குமாருடைய கட்சியிலேயே வந்து எவ்வளவு தூரத்துக்கு அவங்க கொதிப்படைஞ்சு போயிருக்காங்கன்னு சொல்றீங்க. அதாவது நம்மளாம் மக்களை நம்புறோம். பிஜேபி மக்களுடைய மறதியை நம்புது. கொஞ்ச நாள்ல எல்லாரும் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுடைய தத்துவத்துல வந்து நிறைய உண்மை இருக்கு. எத்தனை விஷயங்கள் மக்கள் வந்து அந்தந்த நேரத்துல கொதிப்படைஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க. ஒரு கன்சிஸ்டன்சி வந்து இந்தியன் பப்ளிக் லைஃப்ல வந்து கிடையாது. நம்முடைய ஊடகங்கள் அதுக்கு நான் ரொம்ப பெரிய குற்றவாளியா வந்து காண்பிக்கிறேன். இப்ப பொள்ளாச்சி நடந்தது. பொள்ளாச்சியை பத்தி ஏன் மாசத்துக்கு ஒருக்க பொள்ளாச்சியை பத்தி ஏன் ரிமைண்டர் கொடுக்கல? கொடுத்துருக்கணும். இது மாதிரி எத்தனையோ சம்பவங்கள். தூத்துக்குடி ஏன் கொடுக்கல? தூத்துக்குடில இருந்து ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லி இந்த அரசையே கேட்டிருக்கணும். அப்படி கேட்காம விட்டதுனாலதான் எல்லாருமே வந்து எல்லா விஷயத்திலும் தப்பிச்சு போயிடுறாங்க. இன்னைக்கு இவங்க பிஜேபி வந்து பெரும்பாலும் நினைக்கிறது என்ன, மக்களுடைய மறதியைத்தான் நம்புறாங்க. இன்னொன்னு என்னன்னா, மக்கள் இவங்க வந்து தேர் வெல் ப்ரிப்பேர்ட். ஏதோ திடீர்னு சொல்லி நிதிஷ்குமார் வெளியே போக சொல்ல. வெளியில போக சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த நம்பிக்கையோட தான் அவங்க இருக்காங்க. இதே நிலைமை வந்து தமிழ்நாட்டிலயும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எதிர்க்கட்சிகள்லாம் வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம். ஏன்னா தமிழ்நாட்டிலயும் தேர்தல் வரப்போகுது. என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படின்னு இன்னொரு பக்கமும் சொல்றாங்க. நாளைக்கு நிதிஷ்க்கு ஏற்படக்கூடிய நிலைமை எடப்பாடிக்கும் ஏற்படும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு விமர்சனம் வைக்கிறாங்க. எப்படிப்பா? கண்டிப்பா நடக்கும். எடப்பாடிக்கு பிஜேபி கண்டிப்பா அதை செய்யும். அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் மறுபடியும் கேட்கிறேன், ஏன் பின்னாடி எடப்பாடி போறாரு, போக வேண்டிய கட்டாயம் அவருக்கு என்ன வந்தது அப்படிங்கிறத பத்தி எடப்பாடி தான் பேசணும். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க் யூ வெரி மச். வணக்கம் டாக்டர். வணக்கம்.